கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 9வது மாதத்தின் 2வது வாரத்தில் நாம் எல்லாரும் இணைந்து தேவனை நல்ல ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நிறையப்பட தேவன் நம்மை அனலாக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய தயவுக்காக இரக்கத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையில கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் 60வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். நல்ல கவனிங்க. நம்முடைய கடந்த கால உண்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்ததான கடந்த கால உண்மை நமக்கு தெரியும். அது என்ன உண்மைனா, கடந்த கால அனுபவம் வேதனையா இருந்தது, கண்ணீரா இருந்தது, நெருக்கமா இருந்தது, பாடுகள் உள்ளதா இருந்தது. ஆனால் நான் தேவனுக்கு தெரிந்த ஒரு உன்னதமான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் அது ஆசீர்வாதமான உண்மை. அல்லேலூயா. அதைத்தான் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கடந்த காலத்திலே பார்த்தோம். நிகழ்கால சத்தியம் என்ன? என் வேதனை மிகுந்ததான அந்த கடந்த காலத்திலிருந்து தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான ஆசீர்வாதமான எதிர்காலத்திற்கு இன்றைக்கு எனக்கு ஒரு திருப்பு முனை தெரிகிறது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு கொடியை கையிலே கொடுத்திருக்கிறார். கொடுத்தவங்க எல்லாம், பெற்றுக்கொண்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன நம்பி என் கையில கர்த்தர் ஒரு கொடியை என்ன பண்ணி இருக்கிறீர்? கொடுக்கிறீர். கர்த்தர் நியமித்ததற்கு அதை கர்த்தர் கொண்டு வர போகிற திருப்பு முனைக்கு ஆதாரம் நம்முடைய கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான கொடி. கடந்த வாரத்தில் பார்த்தோம். 3 விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார். கொடியை கொடுக்கும் போது சத்தியத்தின் நிமித்தம் கொடியேற்றப்படுவதற்கு முதலாவது அனுகூலமான ஒரு திருப்பு முனையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கொண்டு வருகிறார். 2வது, எதிர்முகமா இருந்ததையெல்லாம் நேர்முகமான திருப்பு முனையாக என் ஆண்டவர் மாற்றுகிறார். 3வது, மிகவும் வல்லமையான மிகவும் வலிமை வாய்ந்ததான ஒரு திருப்பு முனையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறார்? கொண்டு வருகிறார். அதற்கு அடையாளமாகத்தான் நம்முடைய கையில ஆண்டவர் கொடியை தருகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புவது, கொடி நமக்கு உணர்த்துகிற 3 அனுபவங்கள் உண்டு. முதலாவது வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது கொடியை நடுகிற அனுபவம் இருக்கிறது, கொடியை ஏற்றுகிற அனுபவம் இருக்கிறது, கொடியை ஏற்றுகிற அனுபவம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது நம்முடைய செய்தி அல்ல. இந்த கொடி எனக்கு உணர்த்துகிற 3 அனுபவங்கள் உண்டு. அதுதான் இன்றைய நாளினுடைய செய்தி. ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்கிறாரே கொடி, அந்த கொடி எனக்கு உணர்த்துகிறதான 3 அனுபவங்கள். சற்று கவனமாக கேட்க அன்போடு கூட கேட்கிறேன். கேட்கிறதுக்கு சில காரியம் கடினமாக இருக்கலாம். அதை சற்று கவனித்து கேட்க அன்போடு கேட்கிறேன். முதலாவது, அது என்ன நமக்கு கொடி உணர்த்துகிற முதலாவது காரியம் என்னன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. முதலாவது கொடி நமக்கு உணர்த்துகிற அனுபவம் என்னன்னா, கர்த்தர் என்னுடைய கொடி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கொடி நமக்கு உணர்த்துகிற முதல் காரியம், கர்த்தர் என்னுடைய கொடி. என்ன சொல்ல போனா இப்படி சொல்ற, அவர் எனக்கு கொடியாய் இருக்கிறார். அவர் எனக்கு கொடியாய் இருக்கிறார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு கர்த்தர் என்னுடைய கொடி என்று சொல்லி பெயரிட்டார். கர்த்தர் எனக்கு ஒரு கொடியை தருவதற்கு முன்பு எல்லா உள்ளங்களும் அங்கீகரிக்க வேண்டியது, கொடியை தருபவரே எனக்கு கொடியாக இருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்களேன். கொடியை தருபவரே எனக்கு கொடியாக இருக்கிறார் என்பதை எல்லா உள்ளவங்களும் இந்த காலை வேளையில அங்கீகரிக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தான் கொடி என்று அங்கீகரிக்காதவர்கள், கர்த்தர் தான் கொடி என்று சொல்லி அனுபவியாதவர்கள் தேவன் கொடுக்கிற கொடியை பெற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய கொடி என்பதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். எதிர்பாராமல் அமலேக்கியர் அவர்களை வழிமறிக்கிறார்கள். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். சாமுவேல் சவுலிடத்தில் சொல்கிறார், அமலேக்கு வழிமறித்த செய்கையை நீ மனதில் வை. நீ என்ன பண்ணு? மனதில் வை. நல்ல கவனிங்க. இவர்கள் ஆரம்பிக்கவில்லை. தேவ பிள்ளை ஆண்டவர் தருகிற வெற்றி, மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்திலே, குதூகலத்திலே கர்த்தருக்கென்று ஒரு புதிய தீர்மானங்களை செய்து வெளியே போகும்போது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மனதில் வைக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், இப்படி செய்யணும் என்று சொல்லி தீர்மானித்து முடிவெடுத்து அந்த குதூகலத்திலே நீங்கள் வெளியே செல்லும் போது மனதில் ஒன்றை வைக்கணும். போகும்போதே உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய தீர்மானத்தை அப்படியே வழிமறித்து அதை இல்லாமலாக்க, இன்று தீர்மானித்ததை இன்றே மறந்துவிட வழிமறிக்க அவன் என்ன பண்ணுவான்? வெளியே அமலேக்கு என்ன பண்ணுவான்? வெளியே நிற்பான். பக்கத்துல சொல்லுங்க. தீர்மானம் எடுத்து குதூகலத்துல வெளியே போகும்போது அதை இப்பயே மறப்பதற்கு, அதை செய்யாமல் தடுப்பதற்கு அமலேக்கு ரெடியா நிற்கிறான். அல்லேலூயா. அது வெற்றி அடையணும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையாகிய மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் மோசேக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுத்தார். எத்தனை வல்லமைகள் வந்தாலும் மோசே செய்தது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோசுவாவை மோசே என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். அழைத்து சொல்றாரு, நீ பட்டயத்தோடு போ, நான் கோலோடு கூட போகிறேன். என்ன சொல்றாரு? நீ பட்டயத்தோடு கூட போ, நான் என்ன பண்றேன்? கோலோடு கூட போகிறேன். 2 பேரால இது முழுவதும் முடியல. கூட யார் போனாங்க? ஆரோன், ஊர். இந்த 4 பேரும் இணைந்து ஒருமித்து செயல்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. யாராலே வெற்றி கிடைத்தது? யோசுவாவை சொல்லவா, அல்லது மோசேயை சொல்லவா, ஊரை சொல்லவா, ஆரோனை சொல்லவா? மோசே முடிவு செய்கிறார், இந்த வெற்றி சத்தியமானது. காரணம் யெகோவா நிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா நிசி என்றால் தேவன் என்னுடைய கொடி என்று சொல்லி அர்த்தம். பக்கத்துல சொல்லுங்க. யெகோவா நிசி என்றால் தேவன் என்னுடைய கொடி என்று சொல்லி அர்த்தம். ஏன் மோசே தேவனுடைய கொடி என்று சொல்ல காரணம் என்ன? சில நேரத்துல சூழ்நிலைகளை நம்மாலே தீர்க்க முடியும். பக்கத்துல சொல்லுங்க. சில கட்டத்துல சில சூழ்நிலைகளை நம்மாலே தீர்க்க முடியும். சில காரியங்களை மனிதராலே நமக்கு தீர்க்க முடியும். சில சூழ்நிலைகளை தேவனாலே மட்டும்தான் தீர்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தரால் மட்டுமே அதை செய்ய முடியும். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் பரிகாரம் தரும்போது நீங்களும் சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்ல வைப்பார். என்ன சொல்ல வைப்பார்? இது இவர்கள் ஆண்டவராலே தான்
நடக்க முடியும், சாத்தியமானது. வேறு யாராலும் இது நடக்க வழியே இல்லை என்று சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்படி என்றைக்கு அங்கீகரிக்கப்படுகிறதோ அப்பொழுது இயேசு கொடியை தருவார். ஆமென். மோசே நினைத்திருக்கலாம், இங்க உயர்த்தப்பட்டது என்னுடைய கையும் என்னுடைய கோலும் தானே. நம்மளா அப்படியே நினைச்சிருப்போம், இங்க நான் உயர்த்தினது என்னுடைய கையும் என்னுடைய கோலும் தானே, ஆகவே அதற்கு தானே எல்லாம் சொல்லணும். மோசே சொல்றான், இல்ல இல்ல, இது அல்ல, கர்த்தரே என் கொடியாய் இருப்பவர். இந்த நாளில் ஒரு ஜெபத்தோட, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும், வேறு யாரால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது என்பதை நிகழ்த்தி காண்பித்து நீ என்னுடைய கொடி என்பதை நானும் பார்க்கணும், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்க ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. அல்லேலூயா. இயேசு, அதாவது நல்ல கவனிங்க, இயேசுவில் ரட்சிக்கப்படும் போது மட்டுமே இயேசு நமக்கு கொடியாக மாறுகிறார். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படும் போது இயேசு நம்முடைய கொடியாக மாறுகிறார். 118வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். 22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நல்ல கவனிங்க, வீடு கட்டுகிறவர்களால ஆகாதென்று தள்ளப்பட்டு விட்டது. தள்ளப்பட்ட கல்லை என் ஆண்டவர் மூளை கல்லாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் புறக்கணிக்கப்பட்டு மனுஷர் எல்லாரும் உங்களை ஒதுக்கி புறக்கணித்து இது இணை உதவாது, இது உதவா வாழ்க்கை என்று அந்த இடத்திற்கு உங்களை தள்ளும் போது அந்த கல்லை முக்கியமான இடத்திற்கு என் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதுல சொல்லுங்க, உங்களை தள்ளுனா கவலைப்படாதீங்க, உங்களை முக்கியமான இடத்திற்கு மூளை கல்லாக கர்த்தர் கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க, இந்த மேன்மையான இடத்திற்கு கொண்டு வரும்போது என்ஜினியர் கொண்டு வருவதில்லை, மேசனும் கொண்டு வருவதில்லை, சர்வ வல்ல தேவனாலே மாத்திரம்தான் அது ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே உம்மாலே மட்டும் நடக்கும் என்று அறிந்து அறிக்கை செய்யக்கூடிய அற்புதங்களை, அதிசயங்களை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தருவார். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று யார் சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர். அவனுக்கு முன்னே சமாளிக்க முடியாத, ஏற முடியாத பெரிய பர்வதம் இருந்தது. கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், இந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக தரை மட்டமாகும். எப்படி ஆகும்? பலத்தினால் ஆகாது, பராக்கிரமத்தினாலும் ஆகாது, என்னுடைய ஆவியினாலே அது அப்படி ஆகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்களால அல்ல, இவங்களுக்கு உள்ளே இருக்கிற தேவ ஆவியினாலே ஆயிற்று என்று சொல்லி எல்லா நாவுகளும் சொல்ல என் கதை செய்ய வைக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திற்கு எதிராக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக
தீர்க்கப்பட முடியாத எவ்வளவு பெரிய பிரச்சனை என்கிற பர்வதம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய கண்ணீர் என்கிற பர்வதம் இருந்தாலும் கர்த்தர் ஜெயக்கொடியாக மாறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்து போன சொப்பனத்தை தனக்கு சொல்வதற்கு ராஜா மந்திரவாதிகளை அழைக்கிறான். ஒருவராலும் அதை என்ன பண்ண முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. எல்லா ஞானிகளையும் அழிக்க தீர்மானிக்கிறான். தீர்மானித்த பொழுது தானியேல் தவணை கேட்கிறான். கொஞ்ச காலம் என்ன பண்ணுகிறான், தானியேல் கேட்கிறான், அவகாசம் கேட்கிறான். அப்படி கொடுக்கப்படுகிறது. தேவ கிருபையினாலே தானியேல் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் என்ன பண்ணுகிறான், சொல்லுகிறான். உடனே ராஜா என்ன சொல்லுகிறான், தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தானியேல் 2வது அதிகாரம் 47வது வசனம். ராஜா தானியேலை நோக்கி, ராஜா தானியேலை நோக்கி, இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால், இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால், மெய்யாய் உங்கள் தேவனே, மெய்யாய் உங்கள் தேவனே, தேவர்களுக்கு தேவனும், தேவர்களுக்கு தேவனும், ராஜாக்களுக்கு ஆண்டவரும், ராஜாக்களுக்கு ஆண்டவரும், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க. சில நேரத்துல நீர் எங்களுடைய கொடி என்பதை எப்படி வெளிப்படுத்துவீர் என்று சொன்னால், எங்களை கொண்டு வேறு யாராலும் எந்த வல்லமையாலும் செய்ய முடியாததை உம்முடைய கிருபையினாலே செய்ய வைக்கும் போது, இவர் இதை செய்தார் என்று சொல்வதற்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்கள் தேவனால் மட்டுமே நடந்தது என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடியாக இருப்பார். தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனம். தானியேல் 3:29. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவர் இல்லை. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமை. ஹல்லேலூயா. அக்கினி சூளையிலிருந்து 3 பேரையும் கர்த்தர் அற்புதமாய் காத்து வெளியே கொண்டு வருகிறார். அவங்க சொல்றாங்க, ராஜா சொல்றான், பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம், உங்கள் பக்தினால் இது நடக்கலப்பா அப்படிலாம் சொல்லல. உங்க பக்தினால வைராக்கியமா நினைங்க பாருங்க, அதனாலதான் அப்படியெல்லாம் சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்ல, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் ஒரு கிருபை இறங்கட்டும் ஐயா. இருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் வாழ்வில் அவர்களுடைய கொடி நீர்தான் என்பதை நிரூபிப்பீர்கள். உங்களுடைய மகத்தான செயலின் மூலமாக கர்த்தர் நிரூபிப்பீராக. மோசே எப்பொழுது சொல்லுகிறார், யாத்திராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அவளுக்கு மேற்கொண்டான். மோசே கரத்தை உயர்த்துகிறான், இஸ்ரவேலர் ஜெயிக்கிறார்கள். அவனுடைய கை கொஞ்சம் கீழே இறங்குது, அமலேக்கு ஜெயிக்கிறான். சூழ்நிலை அங்கே எப்படி இருந்தது என்று சொல்லி நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வெற்றி தோல்வி இது ரெண்டும் என்ன பண்ணது, மாறி மாறி என்ன பண்ணிட்டு இருக்கிறது, வந்தது. அப்போ ஜெயக்கொடின்னு மோசே சொல்லல. எப்போது இஸ்ரவேலர் மட்டும் ஜெயிக்க உதவி செய்தாரோ அப்பொழுதுதான் மோசே சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி. அல்லேலூயா. ஆனா ஆரம்பத்தில் கை உயரும் போது ஜெயம், கை இறங்கும் போது தோல்வியை சந்திக்கிறாங்க. ரெண்டு நடந்துச்சு. அப்ப கர்த்தர் ஜெயக்கொடின்னு சொல்லல.
எப்போ முழுவதுமா தம்முடைய ஜனம் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தாரோ அப்ப மோசே சொல்றார், கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி கிடைக்கும் போதல்ல 50%, 70%, 95% வெற்றி கிடைக்கும் போதல்ல 100% வெற்றி கொடுப்பவர் என் ஆண்டவராக இயேசு. உங்களுக்கு பாதி 50% வெற்றி கொடுத்துட்டு போயிட மாட்டார், 70 கொடுத்துட்டு போயிட மாட்டார், 95 ஏன் என்ன சொல்றேன் 99 கொடுத்துட்டு போயிட மாட்டார், 100% வெற்றியை கொடுப்பவர் தான் என் ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தாவீது கவனில கல்லை வைத்து எறிகிறான். கோலியாத் கீழே விழுகிறான். விழுந்ததுல தாவீது திருப்தி அடையல. விழுந்துட்டான், அடிச்சான், விழுந்துட்டான். விழுந்ததுல தாவீது திருப்தி அடையல. வேகமா ஓடுறான். ஓடி போய் அவனுடைய பட்டயத்தையை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி இனி எழும்ப முடியாதபடி முழுமையான ஒரு வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதி ஜெயம் கிடைத்ததினாலே, ஏதோ கொஞ்சம் வெற்றி கிடைத்ததினாலே திருப்தி அடைந்து விடாதீர்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பாதி ஜெயம் கிடைச்சதுனால அல்லது ஏதோ கொஞ்சம் ஜெயம் கிடைச்சிருக்குது அதுல வெற்றி அடைந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெயக்கொடியாக ஆகணுமா? இனி சத்துரு அந்த சூழ்நிலையில எழும்ப முடியாதபடி, அந்த நெருக்கமே இல்லாதபடி முழுமையான ஒரு வெற்றியை என் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும், இதோ எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், இவை எல்லாவற்றிலும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சொல்லல, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுது, யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வசனத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றான். நல்ல கவனிங்க, இந்த யுத்தம் இவர்களுக்கு விரோதமாக நடக்கும். 16ஆம் வசனத்தை வாசி. 17, 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும், நல்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கையை தட்டி ஆண்டவர் மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, தலைமுறையாய் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். 14 முடிவில் கர்த்தர் தான் ஜெயிப்பார் என்கிற உறுதியை கொடுக்கிறார். ஏன்? வெற்றி அல்ல, கர்த்தரின் திட்டம் முழுமையான வெற்றி. அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறுமாக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடியாக நிற்கிறார். 1000 வருட அரசாட்சியை குறிப்பது அது. இயேசு அன்றைக்கு ஆட்சி செய்யும் போது அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்தான் கொடி. அந்த கொடியா இருக்கிற அந்த தொடர்ந்து உள்ள அந்த 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை அவ்வளவு பெரிதா என்ன பண்ணும், வெளிப்படும். அவருடைய ஜனங்கள் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா இகழப்படுகிறவர்களா இருந்தார்கள். இப்பொழுது அவர்களை சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் அவர்களை திரும்பி பார்க்கிறது. யாரெல்லாம் ஏளனமாய் பேசினார்களோ அவர்கள் கர்த்தருடைய பிள்ளையை ஏற்று பார்க்கும்படியாக கர்த்தர் கொடியாகும் போது திரும்பி பார்க்க வைக்க கொடி அவர்தான் என்பதை கர்த்தர் காட்ட விரும்புகிறார். அவன் துதிக்கிறான், எழுப்புகிறான், நடக்கிறான்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவங்க சொல்றாங்க, இவன் தானே வாசலிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டவன் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். முன் இருந்ததையும் பார்த்தார்கள், இப்பொழுது இருக்கிறதையும் பார்க்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். முன்பு அவன் யாரு? பிச்சை கேட்கிறவன், முடவன் தான். ஆனா இப்போது இருக்கிறதை பார்க்கிறார். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவனிலே செய்கிறார், அதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை சுகமாக்கினார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 12வது வசனம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே பலாத்தானின் குமாரனாகிய பாலாத்தான் என்னும் பாபிலோனியன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். கவனிங்க, கர்த்தருடைய வல்லமை மருந்தினால் சுகமாகாததை தன்னுடைய வல்லமையினாலே சுகமாக்கின போது அதை எல்லாரும் கேட்டாங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கேட்டாங்க. கேட்டவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எசேக்கியாவை பார்க்க வரும்படி கர்த்தர் செய்தார். திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு தேவன். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு கொடியாய் இருக்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, வெகு நாட்களாய் ஆண்டவரே, எங்க சபையில பலவீனமா இருக்கிறவங்களுக்காக, வியாதியா இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் திரும்பி பார்க்கிற நிலையில இந்த காலை வேளையில ஒரு அற்புதம் செய்து கர்த்தர் கொடியாய் மாறுவீர். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் 34வது வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31 34. அவன் எஸ்கிரானாகிய ஏத்தானிலும் ஏமான் மல்கோல் தத்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலாகிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். நல்ல போதும், நானே சொல்லிடுறேன். சின்ன பையன்தான், அவனுக்கு வயது இல்லை. இன்னும் சொல்ல போனா அனுபவம், வயதும் இல்லை, அனுபவம் இல்லை. ஆனால் பெரிய தேசத்திற்கு அவன் ராஜாவாக இருக்கிறான். சாலமோன் அவனுக்கு ஆண்டவர் தம்முடைய அனந்த ஞானத்தை என்ன பண்ணுகிறார்? சாலமோனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நானா ஜாதியான ராஜாக்கள், அதாவது சுற்று வட்டாரத்தில் 4 திசையிலும் இருக்கிற ராஜாக்கள் அந்த ஞானத்தை கொடுக்கிறாரே. அந்த ஜனங்கள், அவனை சுற்றி இருக்கிற ராஜாக்கள், ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு அவன் அண்டையிலே வந்தார்கள். எங்கெங்கோ இருக்கிற ஆளெல்லாம், யார்ப்பா இந்த சாலமோன், யார்ப்பா இந்த சாலமோன், யார்ப்பா என்று பார்க்க வர செய்தது என்ன? தம்முடைய கொடியை அவன் கையிலே கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்நாளிலே அவர்களுக்கு கொடியா இருக்கும் போது கர்த்தர் இவர்களுக்கு செய்வது அல்லது இவர்களை கொண்டு செய்வதை கேள்விப்பட்டு அநேகர் வருவார்கள். அல்லேலூயா. எப்ப தெரியுமா வருவாங்க? தேவன் நம்முடைய கொடியாய் இருந்தார். அல்லேலூயா. இரண்டாவது இந்த கொடி உணர்த்துகிற அனுபவம் அருகாசுகிற 4வது வசனம்.
சத்தியத்தின் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். முதலாவது அவர் என்னுடைய கொடி. இரண்டாவது நமக்கு உணர்த்துகிற காரியம் என்னன்னா, அவர் எனக்கு ஒரு கொடியை தருகிறார். முதலாவது அவரே என் கொடி. இரண்டாவது அவர் எனக்கு என்ன பண்ணுகிறார், ஒரு கொடியை தருகிறார். இப்ப இரண்டாவது அனுபவம், கொடியை தருகிறார். தேவன் எனக்கு கொடியாய் இருக்கிறார், நல்லது. என் செய்தியை இந்த வாரத்தில் ஆண்டவரே கேட்க பண்ணுவீராக. ஏன் ஆண்டவர், என்ன செய்தி, ஏன் ஆண்டவர் கொடியை கொடுக்கிறார்? கொடுக்க காரணம் என்ன? ஏற்றும்படியாக. சொல்லுங்க, ஆண்டவர் கொடியை கொடுக்கிறார். கொடியை கொடுப்பதற்கு காரணம் ஏற்றும்படியாக. ஏன் நாம் கொடியை ஏற்ற கர்த்தர் விரும்புகிறார்? 20வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நம்மை ரட்சித்தவர், நம்மை விடுதலையாக்கினவர் அவர்தான். ரட்சித்தவர், யாரெல்லாம் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரோ, விடுதலை ஆக்கியிருக்கிறாரோ, அவங்கள கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் ரட்சித்த விடுதலையாக்கின நம்மை ரட்சித்தாரே, நம்மை விடுதலையாக்கினாரே, அதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக ஒரு கொடியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கொடியை உயர்த்துவது கொண்டாடுவது. பக்கத்துல சொல்லுங்க, கொடியை உயர்த்துவது கொண்டாடுவது. எதை கொண்டாடுவது? கர்த்தர் கொடுத்த வெற்றியை. 60வது சங்கீதத்துல திருப்பு முனையை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்த திருப்பு முனையாக என்னுடைய வாழ்க்கையில வந்ததே, அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அந்த கொடியை உயர்த்துவது கொண்டாடுவதற்காக. அப்படி கொண்டாடும் போது என் திறமை அங்கே இல்லை. சொல்லுங்க, கொண்டாடும் போது என் திறமை அங்கே இல்லை, நம்முடைய கர்த்தருடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். அல்லேலூயா. நீர் எங்களுக்கு திருப்பு முனையை தரும்போது, நீர் எங்களுக்கு கொடியாய் மாறும்போது, நாங்கள் உமக்கு மாத்திரமே மகிமை வர, அவர் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர கர்த்தர் கொடியை கொண்டு வருகிறார். எரேமியாவின் புத்தகம் 50வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 50வது அதிகாரம் 2வது வசனம். பாபிலோன் பிடிபட்டது, விற்கப்பட்டது, அதனுடைய சிலைகள் இலச்சையடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். ஆண்டவர் கொடியை கொடுப்பதற்கு காரணம், மறைக்காமல் கொடியேற்று விளம்பரம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன? எடுத்து சொல்வதற்காக. எதை விளம்பரம் செய்ய? என் தேவனுடைய செயல்களை, என் தேவனுடைய அற்புதங்களை, என் தேவனுடைய மகத்துவமான பண்புகளை விளம்பரம் பண்ணுங்கள். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடியை தருவது, ஒன்று உம்மை புகழ, இரண்டாவது உம்முடைய மகத்துவங்களை அறிவிக்க, சாட்சி சொல்வதற்காக. ஏசாயாவின் புத்தகம் 13வது அதிகாரம் 2லிருந்து 8 வசனங்களை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கொடியை ஏற்றுங்கள். எதற்கு? உரத்த சத்தமிட்டு ஜனங்களை அழையுங்கள். எதை அறிவிப்பது? 6வது வசனத்துக்கு வரும். 6வது வசனத்தை வாசி. ஏசாயா 13:6. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். என்னது சொல்றாரு? அலறுங்கள், கர்த்தருடைய நாள்
சமீபமாய் வந்திருக்கிறது. கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் ஏன் கொடையை தருகிறார்? எல்லாருக்கும் சொல்லல, எங்களை மாற்றினவர் சீக்கிரம் வருகிறார், எங்களை ரட்சித்தவர் சீக்கிரம் வருகிறார் என்று அறிவிப்பதற்காக, கொண்டாட, விளம்பரம் பண்ண, இந்த 3 வேலைகளை செய்ய கர்த்தர் கொடையை தருகிறார். கொடியாயிருப்பவரே, இந்த 3 நாங்கள் உண்மையாய் செய்ய இந்த வாரத்தில் உதவி செய்கிறார். இந்த 3 செய்ய கர்த்தர் எனக்கு ஒரு திருப்பு முனையை தந்தார். ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார். அதோடு நிறுத்தாமல் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கையிலே கையிலே கொடியை ஏந்தி நம்மை கொண்டாட வைத்தவர், உரத்தமாய் சொல்ல வைத்தவர், இப்ப என்ன செய்கிறார் தெரியுமா? கொடுத்து விட்டு சும்மா இருக்கவில்லை. அப்பா, நான் ஒரு கொடியை வைத்திருக்கிறேன், நீ எனக்கு கீழே வா, நீ எனக்கு கீழே வா. கொடியின் கீழ் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். பறந்த அவருடைய கொடி அர்த்தம் என்ன? என்னுடைய இந்த கொடி, இந்த கொடியினுடைய செல்வாக்கின் கீழ் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இயங்குவதாக. வாழ்க்கையிலே விசுவாசியாய், ஊழியனாய் என்னை இயக்க வைப்பது வேறு எந்த எண்ணமும் அல்ல, தேவனில் அன்பாய் இருக்கிறேன் என்கிற எண்ணம் மட்டும் என்னை இயக்குவதாக. அதனுடைய அர்த்தம் என்ன? முந்தின வசனத்தில் பார்க்கிறோம். 2:3 வாசிங்க. உன்னத பாட்டு 2:3. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர். அங்க வாசிக்கிறோம், கிச்சிலி மரத்தின் கீழ் நான் இருந்தேன். பல இனிப்பாய் இருக்கும் போது கர்த்தர் சொன்னார், மரத்தின் கீழ் இருந்தது போதும் விருந்து சாலைக்கு வா. ஆரம்பத்தில் அப்படி நிக்க வச்சிடல ஆண்டவர், கொடி அஞ்சு அப்படி நிக்க வச்சிடல, கொடிக்கு கீழே வான்னு சொன்னாரு. இப்ப கொடிக்கு கீழே வந்தோன்னு சொல்றாரு, பழம் நல்லா டேஸ்டான இருக்கு, இந்த டேஸ்ட்லயே நின்றாத, விருந்து சாலைக்கு வா. விருந்து சாலைக்கு வா என்று அழைக்கிறார். எதற்கு? அவருடைய நேசம் என்கிற கொடியை அனுபவிப்பதற்கு. இந்த மரத்தின் அனுபவம் என்ன? சுருக்கமாக சொல்கிறேன். இந்த மரத்துல கனி இருக்கிறது. அந்த மரத்தின் கனியை புசிப்பதற்காக மரத்தின் கீழ் நான் இருக்கிறேன். சிலுவை மரம், அந்த மரத்துல இயேசு செய்து நிறைவேற்றினது, அதனுடைய விளைவு தான் இன்று நாம் அனுபவிக்கிற தெய்வீக ரட்சிப்பு. இன்று நாம் அனுபவிக்க சரீர சுகம். ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் ஆவிக்குரிய வாழ்வு எங்கே ஆரம்பிக்கிறது? சிலுவை மரத்தின் அடியிலே வரும்போது கர்த்தருடைய பிள்ளையினுடைய ரட்சிப்பு ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. எவ்வளவு பாரத்தோடு வந்தாலும் அங்கே இளைப்பாறுதல் உண்டு. சொல்லுங்க, எவ்வளவு பாரத்தோடு அந்த சிலுவை மரத்தின் கீழே வந்தால் ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அந்த இளைப்பாறுதல் அடைய இயேசு இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த அன்பை வெளிப்படுத்த மரித்ததான சிலுவையிலே மன்னிப்பை என் ஆண்டவர் சம்பாதித்து வைத்தார். அல்லேலூயா. சிலுவையின் அடிவாரத்திலே கிறிஸ்துவின் அன்பை நாம் ருசித்ததும் ஆண்டவர் சொன்னார், இங்கேயே இருக்கிறாரப்பா, விருந்து சாலைக்கு வா. கீழே வந்த ரட்சிக்கப்பட்ட நல்லது, இங்கேயே நின்றாத, விருந்து சாலைக்கு வா. ஆண்டவருடைய அன்பு இன்னும் ஆழமானது. ஆண்டவருடைய அன்பு இன்னும் விசாலமானது. தேவன் ரட்சிப்பில் அனுபவத்தில் இருந்த நம்மை விருந்து சாலைக்கு கொண்டு வந்தார். ரோமர் 5:5 வாசி. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே தேவன் நம்மை அபிஷேகிக்கும் போது இருதயத்தில் தேவ அன்பு வல்லமையாய் ஊற்றப்படுகிறது. கை வைத்தால் இன்னும் அன்பின் ஆழத்திற்குள்ளே என்னை கொண்டு வந்தபடியா இந்த காலைகளில் நன்றி சொல்லுகிறேன். இன்னும் ஆழத்திற்குள்ளே என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. அபிஷேகம் பெறாத ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. தேவ அன்பு அவர்களை இந்த காலைகளில் ஆக்கிரமிப்பதாக. அபிஷேகம் பெற்றாயிற்று, எல்லாம் முடிந்தது என்று அல்ல. எபேசியர் 3 அதிகாரம் 18-19. எபேசியர் 3:18-19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரை ஆராதிப்பது, தேவ பாதத்தில் இருந்து ஜெபிப்பது, அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? சபையிலே கர்த்தரை ஆராதிக்கும் போது ஏதோ பாடுகிறோம், ஏதோ ஆராதிக்கிறோம், ஏதோ துதிக்கிறோம், ஏதோ போகிறோம் என்றல்ல. அவருடைய அன்பின் ஆழம், அவருடைய அன்பின் நீளம், அவருடைய அன்பின் உயரம், அதை ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டுமா? அனுபவிக்கிற அனுபவத்தை கத்தத்தர். அது என்ன என்று புரியலை என்றால் தவறான நோக்கத்தோடு தான் நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். எபிரேயர் 10 அதிகாரம் 21 வசனத்தை வாசி. எபிரேயர் 10:21. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால், நல்ல அங்க நடப்பது என்ன? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே கர்த்தர் கிரியை செய்வார். அதோடு நிறுத்தவில்லை. கலாத்தியர் 5:25 வாசி. கலாத்தியர் 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவியின் கனியாகிய அன்பை நம்முடைய வாழ்வை தோற்றுவிக்கிற நிலைமைக்கு தேவன் நம்மை நடத்துகிறார். எல்லாம் எதற்கு? வீட்டிலே இருந்தாலும் சரி, சபையில இருந்தாலும், ஒருவேளை நாம் வேலை செய்கிற அலுவலகத்தில் கூட நாம் என்ன பண்ணலாம் இருந்தாலும், கர்த்தர் விரும்புவது ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த 3 இடத்திலும் இயங்குவதற்கு காரணம் தேவனிடத்திலே அன்பாய் இருப்பதினாலே. எபிரேயர் 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசி. எபிரேயர் 3:2. எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு நல்ல. ஆண்டவருடைய வீட்டிலே மோசே எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார். கிறிஸ்துவும் அப்படியே உண்மையுள்ளவராய் இருந்தார். இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வேலைக்காரன் உண்மையாய் இருக்க கடமைப்பட்டவர். குமாரன் அன்பாய் இருப்பதால உண்மையாய் அன்பு கூறுகிறார். சம்பளம் கிடைக்காவிட்டாலும் வேலைக்காரனுக்கு சம்பளம் கிடைக்கும் என்று உண்மையாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் வார்த்தை என்ன? எங்களுக்கு ஒரு கொடியை தருகிறவர் அந்த கொடியின் கீழ் நாங்கள் இருக்கும்படி விரும்புகிறார். எங்கள் வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் சுகம் தருவார், ப்ரமோஷன் தருவார்,
எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்ற எதிர்பார்ப்பிலே இயங்காமல் கிறிஸ்துவினால் நிறைந்து இயங்க கர்த்தர் உதவி செய்வாராக. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் தங்கள் கொடி அண்டையிலே கூடாரங்களை போட்டு நல்ல கவனிங்க. 3 கோத்திரங்களிலே அடங்கின 4ஆக கர்த்தர் பிரிக்கிறார். முதலிலே யூதா, இசக்கார், செபலோன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்ராயிம், மனாசே, பென்யமீன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரூபன், சிமியோன், காத் இன்னொரு பக்கம், தான் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், நப்தலி ஒரு பக்கம். இதிலே யூதா, எப்ராயிம், ரூபன் தான் இந்த 4 பேருக்கு ஆண்டவர் ஒரு கொடியை தருகிறார். கொடியை கொடுத்து விட்டு சொல்கிறார், நீங்கள் கூடாரம் அடிக்கும் போது அந்த கொடி அண்டையிலே அடிப்பீர்களாக. கொடியை கொடுப்பவர் அடுத்து கர்த்தர் கேட்பது, கொடிக்கு சமீபத்திலே குடியிருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கொடியை கொடுத்தவர் சும்மா சொல்லல. யூதா எப்பொழுதும் கிழக்கு பக்கம் தான் இருக்கணும். யூதா எப்பொழுதும் எங்க இருக்கணும்? கிழக்கு பக்கம். எப்ராயிம் எப்பொழுதும் மேற்கு, ரூபன் எப்பொழுதும் தெற்கு, தான் எப்பொழுதும் வடக்கு. நீங்கள் எப்பொழுதும் டைரக்ஷனை மாற்றவே கூடாது. 4 கோத்திரத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த டைரக்ஷனை நீங்க என்ன பண்ணக்கூடாது? மாற்றவே கூடாது. ஒருவேளை பிரயாணப்பட்டு யார் முதல்ல ஆயத்தமானார்களோ போகல, யூதா உன்னுடைய கொடி முதலிலே போகட்டும். அப்படி லைனா 2, 3, 4 இருந்தாலும், உட்கார்ந்தாலும், நடந்தாலும், பிரயாணம் பண்ணினாலும் எப்பொழுதும் கொடிக்கு சமீபமாய் இருக்க. அல்லேலூயா. கொடியை பின்பற்றுங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கொடியை கொடுத்தவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இஷ்டம் போல நீ 6 நாள் இருந்து விட்டு 1 நாள் மட்டும் என் சமூகத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லலாம். சொல்லுங்க, 6 நாள் உங்க இஷ்டம் போல இருந்துட்டு 1 நாள் மட்டும் என் சமூகத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லல. கொடியை கொடுத்தவர், கொண்டாட கொடுத்தவர், அதே நேரத்துல கடுமையான ஒழுங்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் கொடியை கொடுத்தார், கொண்டாட வச்சாரு, விருந்து சாலைக்கு கொண்டு வந்தாரு. கடுமையான ஒழுங்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 நாள் கூட யூதா மேற்கு பக்கம் திரும்ப கூடாது. 1 நாள் கூட யூதா மேற்கு பக்கம் திரும்ப முடியாது. கிழக்கே தான். அது கரடுமுரடா இருக்கு. ஆண்டவரே, நம்ம அந்த கேட்போம், ஆண்டவரே அந்த பக்கம் போன சொல்றீரு, அந்த பக்கம் போன கரடுமுரடா இருக்க, எது திசையில போற? இல்ல, உன் டைரக்ஷனை நீ மாத்தவே கூடாது. அல்லேலூயா. கிழக்கு உன் டைரக்ஷன், நீ அதை மாத்த கூடாது. ஆண்டவரே ஒரு திருப்பு முனையை தருவி தந்து விட்டு சும்மா இருக்கல. வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் உட்காராதே, நிற்காதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிரு என்று கண்டிப்பை கர்த்தர் போடுவார். அல்லேலூயா. இன்னொன்று செய்தார். 4 இஷ்டப்பட்ட கொடி அல்ல, 4 வித்தியாசமான கொடிகளை கர்த்தர் கொடுக்கிறார். அவங்க இஷ்டப்பட்ட விருப்பப்பட்ட கொடி அல்ல. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல முதல் கொடி சிங்கத்தின் தலை உடையதாய் இருந்தது. 2வது கொடி மனித முகம், 3வது கழுகினுடைய தலை, 4வது எருதினுடைய படம். இந்த 4ஐயும் ஆண்டவர் கொடுத்தார். யூதாவுக்கு சொன்னார், உன் கொடி சிங்க கொடியாகத்தான் இருக்கும். உன்னுடைய கொடி சிங்க கொடியாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு தெரியாது, இந்த கொடியெல்லாம் கொடுக்கும் போது
ஏதோ கட்சி கொடின்னு நினைச்சார்களோ என்னவோ தெரியல. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு யூதா கோத்திரத்து சிங்கமாக இந்த உலகத்திற்கு வந்தார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்த அவருடைய வாழ்வை குறித்து 4 பேரை கர்த்தர் எழுத வைக்கிறார். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இந்த 4 பேரும் ஒன்று போல எழுதவில்லை. ஒவ்வொருவரும் இயேசுவை ஒவ்வொரு நிலையிலே பார்க்கிறார்கள். பார்த்தவர்களை கர்த்தர் எழுத வைக்கிறார். லூக்கா இயேசுவை ஆதாமில் தோன்றி ஒரு மனிதனாக காண்பிக்கிறார். மாற்கு உடனே என்று சொல்ல வருவதை பார்க்கிறோம். யோவானிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அங்கேயே போகிறது. பறந்து செல்கிற ஒரு கழுகை போல இயேசு என்கிறவர் வருவார். இந்த உலகத்திற்கு வரும்போது 4 வித தன்மைகள், 4 வித செயல்கள் உடையவராக என் இயேசு இருப்பார். அல்லேலூயா. என்று சிங்கத்தை போல, மனிதனை போல, கழுகை போல, எருதை போல என் ஆண்டவர் பலியாக மாறுவார் என்று குறிப்பதற்காக கர்த்தர் கொடுத்தார். அந்த கொடியை கொடுத்து விட்டு சொல்கிறார், அருகில் இருங்கள். புரியுற மாதிரி சொல்றேன். கொடியை கொடுத்து விட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசுவினுடைய குணாதிசயத்திற்கு அருகில் இருங்கள். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவினுடைய குணாதிசயத்திற்கு அருகிலே இருங்கள். அவருடைய தன்மைகள், அவருடைய பண்புகள், அவருடைய செயல்பாடுகள், அதற்கு சமீபத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருப்பதற்காக கர்த்தர் கொடியை கொடுக்கிறார். கொலோசியர் 2 அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 2 அதிகாரம் 5வது வசனம். சரீரத்தின்படி நாம் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறான். எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் தெரியுமா? நீங்கள் கூடி வரும்போது உங்கள் நடுவிலே ஒழுங்கா இருக்கிறீர்கள் என்று அறிந்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஒழுங்கை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 9 வரமும் கொரிந்து சபையில இருந்தது. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 40வது வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட. சொல்லுங்க, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படுவதாக தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, விசுவாசி என்கிற நான், தேவனுடைய பிள்ளை என்கிற நான், வேறு பிரிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற நான், மற்றவர்களை விட எல்லாவற்றிலும் ஒழுக்கமாயிருக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். இயேசுவின் சுவாபத்திற்கு அருகிலே முதலாவது நான் இருக்க, என் குடும்பம் இருக்க இந்த காலவெளியில் கிருபை தருகிறார். ஒரு நாள் வருகிறது, அன்று இயேசு வெள்ளை குதிரையின் மேல ஏறி வருவார். அவருடைய கரத்தில் ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியில் என்ன இருக்கும் தெரியுமா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று இருக்கும். இந்த கொடியை யாருக்கு கொடுக்க மாட்டார், அவரே வைத்திருப்பார். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் அந்த கொடியை பின்பற்றி போவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்தல் 19:16. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடைகளிலும் எழுதப்பட்டிருந்த. நல்ல கை உயர்த்தி ஆண்டவரே, கொடிக்கு சமீபமாய் நாங்கள் இருப்போம், கொடிக்கு நெருக்கமாய் இருப்போம், கொடியை பின்பற்றி வருவோம். ஆண்டவரே, ஒழுங்கை பின்பற்றி வருவோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கையிலே கொடியை கொடுத்திருக்கிறீர். முதலாவது நீ என்னுடைய கொடி. இரண்டாவது என் கையில ஏற்றுவதற்கு, கொண்டாடுவதற்கு கொடுக்கிறீர். கொண்டாட கொடுத்தவர் விருந்து சாலைக்கு என்னை கொண்டு வருகிறேன். தேவனுடைய ஆண்டவரே,
கொடியின் கீழ் வர பண்ணுகிறேன், விருந்து சாலைக்கு கொண்டு வருகிறேன். அதோடு நிறுத்தாமல் ஒழுக்கமாய் நடக்க என்னை வழி நடத்தி வருகிறேன் ஐயா. இதை நான் பின்பற்ற, என் வாழ்விலே கடைபிடிக்க, எல்லாவற்றிலும் என் குடும்பத்திலோ, சபையிலோ, வேலையிலோ, ஊழியத்திலோ ஒரு ஒழுக்கத்தை கர்த்தர் வைப்பீராக. சகலமும் ஒழுக்கமும் நல்லொழுக்கமாய் கிரமமாயும் செய்யப்பட எனக்கு ஒரு கிருபை தான். அர்ப்பணிப்போட முடிய முழங்கால் படிடுவோம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றுவதற்கு ஒரு கொடியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கொடி உணர்த்துகிற முதல் காரியம், கர்த்தர் என்னுடைய கொடி. மோசே எப்ப கொடிய கர்த்தரின் கொடின்னு சொன்னாரு? பாதி வெற்றி, முக்காவாசி வெற்றி அல்ல, முழு வெற்றிய தேவ ஜனங்கள் பெற்ற போது மோசே சொன்னார், கர்த்தர் என்னுடைய ஜெயக்கொடி, கர்த்தர் யெகோவா நிசி, அவர் தான் என்னுடைய கொடி. இரண்டாவது, கொடியை நம்ம கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? தேவன் கொடுத்ததான ரட்சிப்பை கொண்டாடுவதற்கு, பெற்ற ரட்சிப்பை பிறருக்கு சொல்லுவதற்கு, சாட்சியாக அறிவிப்பதற்கு கர்த்தர் கையிலே கொடியை கொடுத்து விட்டு அதோடு கர்த்தர் நிறுத்தல, அடுத்த அனுபவத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். விருந்து சாலைக்கு வாப்பா. விருந்து சாலைக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல என் கொடியின் கீழே வா, என் கொடியின் கீழே வா, என் நேசத்துக்கு கீழே வா. அடுத்து சொல்ல, விருந்து சாலைக்கு வா. விருந்து சாலைக்கு வந்தவர் அதோடு விட்டுறல, ஒரு ஒழுங்க கர்த்தர் வைக்கிறார். யார் யார் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஒழுக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிரமமா செய்யப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். கொரிந்து சபைக்கு எழுதும்போது 9 வரங்களும் அந்த கொரிந்து சபையில் இருந்தாலும் அங்கு எழுதப்படுகிற ஒரு வார்த்தை, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படுவதாக. இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நான் செய்ய ஆயத்தமானவன், என்னை அர்ப்பணிக்கிறேன். என் கையில நீ கொடுத்த கொடிக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நான் சரியா செய்ய எனக்கு கிருபை தார். அர்ப்பணிக்கிற கையில் வைத்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில கர்த்தர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றுவதற்காக ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கர்த்தர் கொடுக்கிறேன். நீ கொடியை கொடுக்கிற அந்த கொடியை ஆண்டவரே உணர்த்துகிற அனுபவம். முதலாவது அனுபவம், கர்த்தரே என்னுடைய கொடி, கர்த்தரே என்னுடைய கொடி, அவர் யெகோவா நிசி. இரண்டாவது, என் கையில ஒரு கொடியை கொடுக்கிறேன். ஆண்டவர்கள் கொடுத்த ரட்சிப்பை கொண்டாடுவதற்கு, அதை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு, பறைசாற்றுவதற்கு ஒரு கொடியை கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அடுத்து ஆண்டவரே அங்கேயே நின்று விடாதபடி ஆண்டவரே அப்பாவுடைய கொடியின் கீழே எங்களை வர வைக்கிறேன். அதோடு நிறுத்தாமல் விருந்து சாலைக்கு வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறவர். அதோடு கூட நிறுத்தாமல் ஆண்டவரே கொடியை ஏற்றும் போது அதற்கு ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறேன். அந்த கொடியை ஏற்றும்போது ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறேன். அந்த ஒழுங்கை கடைபிடிப்பதற்கு இன்றைக்கு அர்ப்பணித்த இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் அதை வாழ்க்கையில கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவரே உம்மோடு கூட நீர் பிடித்துக் கொண்டு போகிற கொடியின் பின்பாக நாங்கள் வருவதற்கு இந்த நாட்களில் எங்களை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக, எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. தேவனை சந்திக்க எல்லாரும் ஆயத்தமான கர்த்தர் கிருபை செய்கிறார். பார்த்து தேவ கர்த்தர் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.